மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு மாசம் பாருங்க நாங்க திரும்பி வந்துருவோம். அட பாருங்க வீடு நல்லா பெருசாதான் இருக்குல்ல. பால்கனி எல்லாம் கூட இருக்கு பாத்தீங்களா? அட ஆமா. அண்ணா நீ என்ன ஒரு மாதிரியா இருக்க? எனக்கு இப்பவுமே செந்தில் தனியா போறத நம்ப முடியலடா. நீ நம்பு இல்ல நம்பாம போ, அது பிரச்சனை இல்ல. வாமா வாங்க வாங்க. அண்ணா அம்மா வந்துட்டாங்க போல இருக்கு. யார் வந்திருக்கா? கெஸ்டா? வாங்க 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 எல்லாரும் வாங்க. வாமா வாங்க வாங்க. வணக்கங்க எல்லாரும் வாங்க. வாப்பா ராஜி. வாக்கா. வாங்க நீ வாங்கம்மா. என்ன யோசனை? வா மாம்சே வீடெல்லாம் சுத்தி பாத்தீங்களா? எப்படி இருக்கு? சூப்பர் மாப்ள, எல்லாத்தையும் சுத்தி பார்த்தோம். அசத்தலா இருக்கு. நீங்களும் போய் சுத்தி பாருங்க. மயிலு அதை சுத்தி பாத்துட்டு வரோம். அங்க ஒரு ரூம் இருக்கு, இங்க ஒரு ரூம் இருக்கு. மீனா நீ ராஜி அரசியும் கூட்டிட்டு வாங்க. அம்மா நீ வாமா, நான் வீட்டை சுத்தி காமிக்கிறேன். டேய் சாமி போட்டோ எங்கடா இருக்கு? தோ இங்கதான் இருக்கு. எடு. தரேன். எல்லா ரூமும் பொட்டி பொட்டியா இருக்குல்ல. ஏங்க இந்த வீட்ல இருக்கிறதுக்கா தம்பி அம்பட்டு ஆர்வமா கிளம்பி வந்துச்சு? பொட்டியா இருந்தாலும் சரி குட்டியா இருந்தாலும் சரி, தனியா இருக்கிறது எம்பட்டு பெரிய சந்தோஷம். அது எனக்கு கிடைக்குமா உனக்கு கிடைக்குமா? அது என்னமோ சரிதான். பிக்கல் பிடுங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை கிடைக்கிறதுலாம் ஒரு வரம். நமக்கெல்லாம் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா அடிச்சு போறண்டு புது வீட்டுல வந்து நிப்போம். ஆனா இந்த மீனாவை பாரு, இப்போ சலிக்காம நல்ல வேஷம் போட்டுட்டு இருக்கா. தனியா வரதுல விருப்பம் இல்லன்னு மீனா சொன்னா, ஆனா எனக்கு என்னமோ நம்புற மாதிரி இல்ல. எனக்கும் தான் அவ நடிக்கிறா. அக்கா உங்க மனசுல என்னென்ன ஓடுதுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. உங்க கவலையும் எனக்கு முழுசாவே புரியுது. எனக்குமே நடக்கிறதெல்லாம் பார்க்க கவலையா தான் இருக்கு. இப்ப நீ என்ன சொல்ல வர? ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது இப்படி வருத்தமா இருக்க வேண்டாம்.